தேசிய அரசியல்ல ரொம்ப முக்கியமான நாள். இன்னும் சற்று நேரத்தில் சரியா 8 மணிக்கு பீகாரில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க போகிறது. அரசியல் ரீதியாக அதுவும் இந்த சூழலில் ரொம்ப முக்கியமான இந்த மாநில தேர்தலுடைய முக்கியமான ஹைலைட்ஸை நேர்களுக்கு விரிவாக விளக்கி சொல்ல காத்திருக்கிறார் டெல்லியிலிருந்து நமது ரமேஷ்குமார். ரமேஷ், ஓவர் டு யூ. நாடு முழுக்க பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்படுகிறது. காலை 8 மணிக்கு வழக்கம் போல தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனை தொடர்ந்து 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தல் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய SIR என்று கூறப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக பீகார் தேர்தலில் சிறியதும் பெரியதுமாக வன்முறைகள் நடைபெறும். ஆனால் இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் சிறு சிறு சலசலப்புகளை தவிர பெரிய அளவில் எந்த வன்முறையும் நடைபெறவில்லை என்பது மற்றும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். இன்று காலை வாக்கு எண்ணிக்கைக்காக பல்வேறு விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. மொத்தம் 38 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 42 வாக்கு எண்ணும் மையங்களில் தான் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. 243 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையொட்டி 243 வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள், வேட்பாளர்கள், அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மொத்தம் 4372 வாக்கு எண்ணும் மேசைகள் கிரன்ச் பண்ணுவோம். இதெல்லாம் டூ மெனி நம்பர்ஸ். அதை நம்ம நேர்களுக்கு விளக்கி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் டர்ன் அவுட் ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்படுது. இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு ரிசல்ட்ஸே காட்டும். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கும்பொழுது அதிகமான டர்ன் அவுட் இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். பீகாரில் தொடர்ந்து இது என்ன கூட்டணி இருந்தாலும் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கிறார் நிதிஷ்குமார். இந்த நம்பர்ஸை எப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க ரமேஷ்? ஒரு வகையில நீங்கள் சொல்வது உண்மைதான். அதாவது எப்பெல்லாம் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்கிறதோ அது ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பிரதிபலிக்கிறது என்றும், இது ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை காட்டக்கூடிய அறிகுறி என்று ஒரு பொதுவான சொல்லவடை இருக்கிறது. பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே கூட 5 முறை வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருந்ததாகவும், அப்போதெல்லாம் எப்போதெல்லாம் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருந்ததோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அதே போல இந்த முறையும் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றம் உறுதி என்று எதிர்க்கட்சிகள் அறுதியிட்டு கூறுகிறார்கள்.